கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் இந்த அனுதின மன்னா மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 28வது வசனம் 27வது வசனம். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு வடநாட்டிலேருந்து ஒரு பண்டிதர் ஒரு ராஜாவை சந்திக்க வருகிறார். அந்த ராஜாவை பார்த்து கேட்குறாரு, உன் அரண்மனையில் யாராவது இப்படி நான் கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டா நான் உங்களுக்கு அடிமை அப்படின்னு சொல்கிறார். நான் கேட்குற கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லுங்க அப்படின்னா கேட்குறாரு. யாருமே பதில் சொல்லலை. உடனே ராஜாவுக்கு கோபம் எல்லோரும், என்னப்பா அவர் இப்படி கேட்டுக்கிட்டு இருக்காரு, நீங்களாம் சும்மா இருக்கிறீங்களா என்னப்பா அப்படிங்கிறார். அப்போ உடனே அந்த பண்டிதர் சொல்கிறாரு, சரி அவங்கள கேள்வி கேட்க சொல்லுங்கள், நான் பதில் சொல்கிறேன் அப்படின்ன உடனே, சரி நீங்கள் கேளுங்கப்பா, என்ன வேணாலும் கேளுங்கப்பா. அந்த பண்டிதர் பதில் சொல்லிட்டோம். இல்லைன்னா நம்மளை அடிமையாக்கிடுவான்ப்பா, பார்த்து கேளுங்க, என்ன வேணாலும் கேளுங்க. யாருமே நீ கேளு ஒருத்தரும் கேட்க மாட்டேங்கிறான். சரி, பொது ஜனங்களை எல்லாரும் கேட்கட்டும், நாட்டில் மக்கள்லாம் கூப்பிடு, பொது ஜனங்களை எல்லாரும் கேட்கட்டும், அவங்களாவது பதில் சொல்லிட்டோம் அப்படின்னா அவங்களும் பதில் சொல்ல. அப்போ ஒரு ஏழை மனுஷன் கண்ணை கரையர்னு ஒரு வேஷ்டியை கட்டிட்டு ஒரு கிழிஞ்ச சட்டையை போட்டுக்கிட்டு ஒரு டவல் போட்டுக்கிட்டு வரான். பண்டிதரே, நான் கேள்வி கேட்குறேன், 2 கேள்வி தான் கேட்பேன், அதுக்கு கரெக்டாக பதில் சொல்லு அப்படின்னா. ஏன் 2 கேள்வி, எத்தனை கேள்வி வேணாலும் கேள்வி, நான் பதில் சொல்கிறேன் அப்படின்னா. சரி, முதல் கேள்வி, பழம் ஆனவுடனே காயாகிறது எது சொல்லு அப்படின்னா. இவன் பார்த்துட்டு முழிச்சிட்டு, பழமானவுடனே காயா, என்னடா கேள்வி கேட்குறேன், காயானவுடனே தான்டா பழமாகும். நோனோ, பழமானவுடனே காயாவது சொல்லு. இவன் எல்லா புத்தகத்தையும் தேடி கீடி பார்த்துட்டு தெரியலன்ட்டான். சரி, 2வது கேள்வி, பதில் சொல்றியா? சரி, ஓகே. காயான பிறகு பூவாகிறது எது? ஏய், என்னடா எல்லாம் ரிவர்ஸில் போகிற, பூவான பிறகு தான்டா காயாகும், காயான பிறகு பூவாகுதுங்கிற, என்னடா இது தெரியலடா அப்படின்ட்டான். நான் சொல்லட்டுமா? பழமானவனே காயாகிறது ஊறுகாய், ஓகேவா? 2வது, காயானவனே பூவாகிறது தேங்காய், தேங்காய் பூ. பார்த்தீங்களா? அப்படியே அந்த பண்டிதர் அடிமையாயிட்டான். அவன் ஊர் ஏழை மனுஷன், அற்பமான மனுஷனை கொண்டு கர்த்தர் அந்த இடத்துல மகிமையாய் பயன்படுது. அப்படியே தானியேல் 2ஆம் அதிகாரத்தில் இந்த எபிரேய வாலிபர்களெல்லாம் சிறைப்பிடித்து கொண்டாந்து ராஜா வச்சுருக்கான். அந்த ராஜா ஒரு சொப்பனம் கண்டான். அந்த சொப்பனத்துக்கு யாருமே பதில் சொல்ல முடியல. அப்போ ராஜா உடனே எல்லாரையும் கொண்டு போடுங்கடா அப்படின்ட்டான். அவன் அங்கே இருக்கிற எல்லா மந்திரவாதி, பூசாரி, சாமியார், கல்தேர் எல்லாருமே ஒருத்தனுக்கு பதில் சொல்ல முடியல. எல்லாரையும் கொண்டு போடுங்க அப்படின்ட்டான். இந்த சிறைப்பிடிச்சிட்டு வந்திருக்க எபிரேய வாலிபர்களையும் கொண்டு போடு அப்படின்ட்டான். அப்போ அங்கே இருந்த ஒரு தலையாரி ஆரியேக்குங்கிறவன், அவன் தானியேல்கிட்ட பேசிகிட்டு தான், என்னப்பா விஷயம், எல்லாரையும் கொண்டு போட போகிறாங்களே, கொஞ்சம் அவகாசம் இரு, நான் போய் தேவனிடத்தில் கேட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அவன் தன் தோழர்களையும் அவனையும் அழைத்து கொண்டு போய் ராத்திரி நேரத்தில் தேவனிடத்தில் அவன் ஜெபம் பண்ணுகிறான். ஆண்டவர் வெளிப்பாடை கொடுத்து அந்த சொப்பனத்தினுடைய அர்த்தத்தை சொல்லுகிறான். உடனே ஆரியேக்கு தன் தானியேலை அழைத்து கொண்டு ராஜா கிட்ட கொண்டு போய் விடுகிறான். விட்ட பிறகு அவன் அந்த சொப்பனத்தினுடைய அர்த்தம் சொல்கிறான். ஐயா, நீங்கள் கண்ட அந்த சிலை சொப்பனம் தலை தங்கமயமாக இருக்கும், இந்த மார்பும் அதனுடைய புயங்களும் வெள்ளியாக இருக்கும், இவைகளெல்லாம் தொட இப்படி கால் எல்லாம் இரும்பாக இருக்கும், பாதங்கள் களிமண்ணாக இருக்கும், இப்படியெல்லாம் வரிசையாக சொல்லிட்டான். ஒரு ராஜ்யபாரம் இப்படி தான் இருக்கும். கடைசியில் இந்த ராஜ்யபாரம் ஒரு கல் பெரிய கல் உருண்டு அது எல்லாத்தையும் அப்படியே தரைமட்டமாக்கிடும் அப்படின்னு சொல்லிட்டான். ராஜா மிகவும் அப்படியே ஆச்சரியப்பட்டு தானியேலுடைய காலில் விழுந்து அவன் வணங்கி அவனுக்கு வேண்டிய வெகுமதிகளையும் அவனுக்கு வேண்டிய காணிக்கைகளையும் கொடுத்து தானியேலை அவன் உயர்த்தினான். ஆம், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, அற்பமான இந்த பிள்ளைகளெல்லாம் கர்த்தர் பலமுள்ளவைகளை, ஞானிகளெல்லாம் வெட்கப்படுத்தும்படிக்கு, பலமுள்ளவைகளெல்லாம் வெட்கப்படுத்தும்படிக்கு கர்த்தர் ஆண்டவரே அற்பமானவைகளை தேவன் தெரிந்து கொண்டார்.
உங்களையும் கர்த்தர் இப்படி தான் உயர்த்துவார். நீங்கள் தேவனோடு ஐக்கியமாருங்க, தேவனோடு உறவாடுங்க. தானியேலுக்கு கொடுத்த வெளிப்பாட்டை உங்களுக்கும் கொடுத்து உங்களையும் கர்த்தர் ஆண்டவர் இருக்கிற இடத்துல உயர்த்துவார். உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? பரலோக பிதாவே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், குடும்பங்களை ஆசீர்வதியும், அவர்கள் தேவைகளை சந்தியும், அவர்களை வேலையெடுத்து பாதுகாத்து கொள்ளும், ஒரு குறைவில்லாமல் வழி நடத்தும். ஆவியானவரால் நடத்தப்பட நாங்கள் ஜெபிக்கணும். அவர்கள் விருப்பத்தை நிறைவேற்றும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you everybody. Thank you.